மரியாதை மிக்க மதிப்புமிக்க எங்களுடைய சேர்மேன் திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும், மரியாதைக்குரிய ஊடக நண்பர்களையும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் செஃப்ஸ் அசோசியேஷன் சீகா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் செஃப்ஸ் அசோசியேஷன் சார்பாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டியில் கிட்டத்தட்ட 3200 பேர் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியா மட்டுமல்லாமல் வெவ்வேறு நாடுகளிலிருந்து மால்டீவ்ஸ், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்து கலந்துக்கிட்ட இத்தனை போட்டியாளர்கள் கூட போட்டி போட்டு எங்களுடைய சென்னை சமர்த்தா கல்லூரி மாணவர்கள் 26 தங்கப்பதக்கம் மற்றும் பல்வேறு வெள்ளி பதக்கங்களையும் பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட ரொம்ப அதிகப்படியான தங்க பதக்கங்களை பெற்றிருக்காங்க போட்டியில் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து எங்களுடைய மாணவர்களுடைய அயராத உழைப்பு, திறமை, இது எல்லாமே ஒரு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர்கள் இரவு பகல் அப்படின்லாம் பார்க்காம 9 to 5 டைமிங்ஸ் பார்க்காம டே அண்ட் நைட் அவங்க கொடுத்த ட்ரைனிங் மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை சமர்த்தா அப்படின்னாலே செயல்முறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறது தான். இந்த செயல்முறை சார்ந்த படிப்பு தான் இன்றைக்கி இத்தனை வெற்றியை சென்னை சமர்த்தா மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். ஊக்குவிக்கிறவங்க தேக்கு கூட விற்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாருமே நிறைய போட்டிகளை கலந்துக்கணும், அதுக்கு தேவையான என்ன உதவியாக இருந்தாலுமே செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய எங்களுடைய சேர்மேன் திரு பூமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் அனைவரையும் ஒரு முறை வருக வருகை என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி. ஹாப்பி நியூ சார். மீண்டும் ஒரு தடவை நம்ம ஊடக நண்பர்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சீகா 7th எடிஷன் ஒலிம்பியாட் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு என்டோஸ்மெண்ட்டில் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கனால ஒரு 7 countries அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் வெளியிலேருந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சமர்த்தா காலேஜ்லேருந்து நாங்கள் 24 கோல்டு மெடல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 26 கோல்டு மெடல். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரை விட பெஸ்ட்டு டிஸ்டிங்விஷன் அவார்ட் நிறையா ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் மோர் தென் 5 நாங்கள் டிஸ்டிங்விஷன் அவார்ட்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ் எல்லாமே எங்களுடைய பசங்களுடைய திறமையை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுக்கள் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த சந்தோஷமான இந்த நேரங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொன்னாள் நாள் எதுக்கு பொன்னாள் நாள் 26 கோல்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கார்த்திக் ஷெஃப் சொன்ன மாதிரி ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் தான் வந்து நம்மளுக்கு காம்படிஷன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம தப்பு கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த நம்ம பூமிநாதன் சார், நம்ம கவிதா மேடம். பட் அப்பப்போ அப்டேட் கேட்டுனே இருப்பாங்க, பசங்க என்ன லெவலில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே. பட் நாங்கள் கைட் பண்ணால் கூட எங்கள் சேர்மன் சார், பால் சார், கவிதா நந்தகுமார் மேடம் இவங்கெல்லாம் அப்போ கேட்கணும் பசங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க, இன்னும் என்ன சப்போர்ட் வேணும் உங்களுக்கு, எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ண தொட்டு நாங்கள் இந்த 26 கோல்டு அச்சீவ் பண்ணோம். ஆனால் நெக்ஸ்ட்டு 2026 நவம்பர் மந்த்து லெக்சர் பல்கில் கண்ட்ரியில் வேர்ல்டு கப் நடத்த போகுது. ஸோ அதுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் கேட்டரிங் காலேஜில் எங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணியிருந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் 26க்கு மறுபடியும் இதே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்துக்கு நந்தகுமார் மேடம் சேர்மன் சாருக்கும் நன்றி சார். வெல்கம் யூ. ஆக்சுவலாக இது ஒரு சந்தோஷமான ஒரு விக்டரியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுவரைக்கும் சென்னை சமர்த்தா மூலமாக கிட்டத்தட்ட 27,000 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூட் வேர்ல்டு பூரா. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்ட். 27,000 பேரை சோஃபார் பிளேஸ்மெண்ட் பண்ணுது.
அதுக்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு, எல்லா கண்ட்ரிக்குமே. இது வரைக்கும் இந்தியாவுக்கு கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு கிடச்சதே இல்லை. 125 வருஷம் அனுபவத்தில், ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்டு தான் கோல்டு மெடல் கல்னரி ஒலிம்பிக்கில் வின் பண்ணாங்க. ரீசண்டாக சைனாவில் நடந்த காம்படிஷன்லையும் பல நாடுகள் கலந்துக்கிட்டதில் கோல்டு மெடல். இதனுடைய அடுத்த ஒரு விக்ட்ரியாக சமீபத்தில் சீகா, அதாவது சவுத் இந்தியா செஃப் அசோசியேஷன் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா மாதிரியான பல கண்ட்ரிகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3200 பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதில் எப்படிப்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் ஏற்கனவே ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3200 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான போட்டியில் நம்ம சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனையான ஒரு விக்டரியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. ஆனால் பொதுவாக ஒரு போட்டியில் நேஷ்னல் லெவலில் நடந்தாலே அதில் மெடல் வின் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை. அதுலேயும் கோல்டு மெடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவம். இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்தளவு தரவாக கற்றுக்குறாங்க, எந்தளவு அவங்க லைஃப் ஸ்கில் இங்கே கற்றுக்கிட்டு ஒரு போட்டின்னு வந்துட்டால் எந்தளவு அவங்க மற்ற எல்லாரையும் விட லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காம்படிஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எதில் அவங்க ரொம்ப திறமையானவங்க அப்படிங்கிறத தனித்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லெக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பார்க்காம அவங்களுக்காகவே நிறையா ட்ரைனிங் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஒரு கோல்டு வின்னராக நீங்கள் மாறியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இது எங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாமினேஷனில் சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் கீர்த்தனா நம்பர் 1 வந்திருக்காங்க. அதாவது எல்லா காலேஜுகளோடையும் நம்ம தான் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சென்னை சம்பிரதாயோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுது. ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு எங்களுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல இந்த ஈவெண்ட்டை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். மெடல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெடலுக்கு பின்னாடியும் 1000 கதைகள் இருக்குது, 1000 சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் இருக்குது. அதை நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ரொஃபஷ்னல்ஸோட பல வருஷ அனுபவசாலியோடெல்லாம் போட்டி போட்டு 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது உண்மையான ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சென்னையில் மட்டும் மற்ற ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சவுத் ஒரு கப்பல இது பண்ணலாம்ல, அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மேஜர் மெட்ரோ சிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் விஜயவாடா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிசிட்டிஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இன்புட்டை கணக்கில் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வருங்காலங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளேஸ் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வேர்ல்டு ரெக்கார்டு நிறைய ரெக்கார்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட செங்கல்பட்டு கலெக்டர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஆம்ப்லேட் வித்தின் 5 மினிட்ஸில் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆம்ப்லேட் 1015 ஆம்ப்லேட் வந்து 5 மினிட்ஸில் பண்ணி அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணோம். இது மாதிரி வேரியஸ் ரெக்கார்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சோசியல் காஸ்ட்டில் நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைய ரெசிபிஸ் நாங்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கோம். நடந்துகிட்டே இருக்காது. ஆக்சுவலி இப்போ அந்த பாரம்பரிய உணவு அந்த நவதானியங்கள் வச்சுருந்தோம், அந்த மாதிரி இன்னும் கொண்டு வரலாம். நிறையா நல்ல இன்புட்டு தான். அதையும் நாங்கள் ஒரு வேல்யூ ஆடடாக சொல்லி தந்துட்டுருக்கோம். பட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி என்ன சிலபஸோ அதை தான் முதல்ல ப்ரியாரிட்டி கவர் பண்ணிவிட்டு வேல்யூ ஆடடாக நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஆர்கானிக்
என்னதான் பழைய சோறு நம்ம வீட்டில் இருக்கிறப்போ வந்து அதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் உண்மையாலுமே நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு கிண்ணத்தை கண்ணை கொண்டு வரும்போது நிறையா பீப்புள் கொண்டு வரும்போது உங்கள் மூலமாக வந்துச்சுன்னா இன்னுமே ரீச் ஆகும். அதுக்காக தானே கண்டிப்பாக அதுக்குண்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே வேல்யூ ஆடடாக ஆர்கானிக் ஓரியன்டாக ஹெல்த் ஓரியன்டாக அதுக்கான கோர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக விரைவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முத்துக்குமரன் வச்சு கிராமோத்சவ் கூட ஆமாம்.